பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருப்பலி முன்னுரை. நீ என்னை மகிமை செய்ய செய்ய நான் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பேன். இறை இயேசுவில் பிரியமான இறை அன்பர்களே, இன்று நாம் பொது காலத்தின் 4ஆம் வார முதல் வியாழக்கிழமை ஆகிய இன்று குழந்தை இயேசுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாளை சிறப்பிக்க நாம் இங்கு கூடி வந்துள்ளோம். உங்கள் அனைவரையும் குழந்தை இயேசுவின் பெயரால் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய முதல் வாசகம் நமக்கு அறிவுறுத்துவது என்னவென்றால், தாவீது அரசர் தன்னையே கடவுளுக்கு முழுமையாக கொடுத்து அவருக்காக பணி செய்தார். தன் மகன் சாலமோனுக்கும் கடவுளிடம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்துகிறார். நற்செய்தியிலே இயேசு தம் சீடர்களுக்கு வாழ்க்கை முறையை கற்பிக்கின்றார். பேய்களை ஓட்டவும் நோய்களை போக்கவும் அதிகாரம் கொடுக்கிறார். எனவே அன்பான இறை மக்களே, இன்று நாம் நமது வாழ்வில் இறைவனோடு எப்படிப்பட்ட உறவில் இருக்கின்றோம்? இறைவனோடு இணைந்து இருக்கின்றோமா? இறைப்பணியை முழுமையாக செய்கின்றோமா? இறைவன் கற்பித்த வழிமுறைகளை பின்பற்றுகிறோமா? சிந்திப்போம். செய்ய தவறிய நேரங்களுக்காய் மனம் வருந்துவோம். தாவீது சாலமோன் போலவும் கடவுளோடு இணைந்திருக்கவும் இயேசுவின் சீடர்களைப் போல் தமது பணிகளை முழுமையாக மகிழ்வோடு செய்ய இறை ஆசீரை பெற தம்மையே முழுமையாக இறைவனிடம் அர்ப்பணிப்போம். இறை ஆசீர் பெறுவோம். இந்த கல்வாரி பலியிலே இணைந்து படைத்திட வாருங்களே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இத்திருப்பலியிலே பங்கு பெற்று இறையருளை பெற நம்மையே தயாரிக்க நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை புனிதமாக்குமாறு ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக கொண்டாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய அடியார் தாவீது அரசர் தம்மையே முழுவதுமாக உமக்கு அர்ப்பணித்து வாழ நீர் அருள் புரிந்தீர். அவர் தம்முடைய மகன் சாலமோனுக்கு கூறிய அறிவுரைப்படி நாங்களும் நேரிய நெஞ்சத்தோடும் கருணையோடும் உம்முடைய கட்டளைகளை அன்பு செய்து வாழ அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உலகப் போக்கின்படி நானும் சாகப் போகிறேன். சாலமோனே, நீ நெஞ்சுறுதியுடன் இரு. அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 முதல் 4 மற்றும் 10 முதல் 12 முடிய. தாவீதின் இறுதி நாள் நெருங்கின போது அவர் தம் மகன் சாலமோனுக்கு பணித்து கூறியது இதுவே: அனைத்துலகும் போகும் வழியே நானும் போகிறேன். நீ நெஞ்சுறுதியும் வீரமும் கொண்டவனாயிரு. உன் கடவுளாகிய ஆண்டவரின் ஆணைகளை கடைபிடி. அவர் காட்டும் வழியில் நட. மோயிசன் சட்ட நூலில் எழுதப்பட்டுள்ள கடவுளுடைய நியமங்கள், விதிமுறைகள், நீதி சட்டங்கள், ஒழுங்குமுறைகள் ஆகியவற்றை கடைபிடி. இப்படி செய்தால் நீ செய்யும் காரியங்களிலும் செல்லும் இடங்களிலும் வெற்றி காண்பாய். ஏனெனில் ஆண்டவர் என்னை நோக்கி, உன் மைந்தர் தங்கள் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் என் முன்னிலையில் உண்மையுடன் நடப்பார்களானால் இஸ்ராயலின் அரியணையில் அமர்வதற்கேற்ற ஒருவன் அவர்களுள் இல்லாமல் போவதில்லை என்று எனக்கு கொடுத்த வாக்கு அப்போதுதான் நிலைத்திருக்கும். பின்னர் தாவீது தம் மூதாதையருடன் துயில் கொண்டு தாவீதின் நகரில் அடக்கம் செய்யப்பட்டார். தாவீது இஸ்ரேலின் மீது ஆட்சி செலுத்திய காலம் 40 ஆண்டுகள். அவர் எபிரோனில் 7 ஆண்டுகளும் எருசலேமில் 33 ஆண்டுகளும் ஆட்சி செலுத்தினார். சாலமோன் தம் தந்தை தாவீதின் அரியணையில் அமர்ந்தார். அவருடைய ஆட்சி உறுதியாக நிலைநாட்டப்பட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, அனைத்தையும் ஆள்பவர் நீரே, ஆள்பவர் நீரே.
பெறுவீராக, என்றென்றும் வாழ்த்த பெறுவீராக. ஆண்டவரே அனைத்தையும் ஆள்பவர் நீரே, ஆள்பவர் ஆண்டவரே பெருமையும் வலிமையும் ஆட்சியும் வெற்றியும் மேன்மையும் உமக்கே உரியன. ஏனெனில் விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் இருக்கும் அனைத்தும் உம்முடையவை, அனைத்தும் உம்முடையவை. ஆண்டவரே அனைத்தையும் ஆள்பவர் நீரே, ஆள்பவர் ஆண்டவரே ஆட்சியும் உம்முடையதே, நீர் யாவருக்கும் தலைவராய் உயர்த்த பெற்றுள்ளீர். செல்வமும் ஆட்சியும் உம்மிடமிருந்தே வருகின்றன, உம்மிடமிருந்தே வருகின்றன. ஆண்டவரே அனைத்தையும் ஆள்பவர் நீரே, ஆள்பவர் நீரே அனைத்தையும் ஆள்பவர், ஆற்றலும் வலிமையும் உம் கையில் உள்ளன. எவரையும் பெருமைப்படுத்துவதும் வலியவராக்குவதும் உம் கையில் உள்ளன, உம் கையில் உள்ளன. ஆண்டவரே அனைத்தையும் ஆள்பவர் நீரே, ஆள்பவர் காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது. மனமாறி நற்செய்தியை நம்புங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு 12 தம்மிடம் வரவழைத்து அவர்களை இருவராக அனுப்பத் தொடங்கினார். அவர்களுக்கு தீய ஆவிகள் மீது அதிகாரமும் அளித்தார். மேலும் பயணத்திற்கு கைத்தடி தவிர உணவு, பை, இடைக்கச்சையில் செப்பு காசு முதலிய வேறு எதையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஆனால் மிதியடி போட்டுக்கொள்ளலாம்.
அணிந்திருக்கும் அங்கி ஒன்றே போதும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். மேலும் அவர், நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டுக்குள் சென்றால் அங்கிருந்து புறப்படும் வரை அவ்வீட்டிலேயே தங்கியிருங்கள். உங்களை எந்த ஊராவது ஏற்றுக்கொள்ளாமலோ உங்களுக்கு செவி சாய்க்காமலோ போனால் அங்கிருந்து வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்று அவர்களுக்கு கூறினார். அப்படியே அவர்கள் புறப்பட்டு சென்று மக்கள் மனம் மாற வேண்டும் என்று பறைசாற்றினார்கள். பல பேய்களை ஓட்டினார்கள். உடல் நலமற்றோர் பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறை இயேசுவில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பல ஆண்டுகளுக்கு முன்பு நியூ கினியா என்ற நாட்டிலே நிறைய மழைகள் சூழ்ந்துள்ள அந்த நாட்டிலே ஒரு மலைப்பகுதியிலே மருத்துவமனை ஒன்று இருந்தது. புதிதாக கிறிஸ்தவரான ஒரு வயது முதிர்ந்த நபர் ஒவ்வொரு நாளும் அந்த மருத்துவமனைக்கு சென்று வெளி நோயாளிகள் வர வர அவர்களுக்கு இயேசுவை பற்றி கூறி வந்தார், நற்செய்தியை அறிவித்தார். அந்த மருத்துவமனுடைய டாக்டர் ஒருவர் இதை கவனித்து கொண்டே வந்தார். சில வருடங்கள் ஆக ஆக அந்த வயது முதிர்ந்தவர் தன்னுடைய விவிலிய வாசகங்களை வாசிக்கும் பொழுது தடுமாறினார், அதிகமாக தடுமாறினார். உடனே மருத்துவர் அவரை உள்ளே அழைத்து சென்று கண்களை சோதித்து பார்த்தார். அவருடைய கண்கள் மங்கிக் கொண்டே இருந்தன. விரைவாக பார்வை போய்விடும் என்று சொல்லப்பட்டது. அடுத்த நாள் காணாமல் போய்விட்டார். பிறகு ஒரு சிறுவன் அந்த மருத்துவரிடம் வந்து, வாருங்கள், இந்த வயதானவரை நான் காட்டுகிறேன் என்று மருத்துவரை கூட்டி சென்றார். அந்த மலைப்பகுதியிலே உள்ள அவருடைய வீட்டிலே அவர் இருந்தார். மருத்துவர் சென்று, ஏன் நீங்கள் வரவில்லை? என்னுடைய பார்வை விரைவாக போய்விடும் என்று சொன்னீர்கள். அதற்குள்ளாக நான் இந்த விவிலியத்தை மனப்பாடம் செய்ய போகிறேன். பார்வை போன பின்னாலும் நான் அங்கே வந்து நற்செய்தியை அறிவிப்பேன் என்று சொன்னாராம். அன்புள்ளவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே தாவீது அரசர் தாம் சாவதற்கு முன்பு தன்னுடைய மகன் சாலமோனுக்கு, தமது அரியணையை அலங்கரிக்கப் போகின்ற சாலமோனுக்கு அறிவுரை கூறுகின்றார். என்ன அறிவுரை? நீ நெஞ்சுறுதியோடு ஆட்சி செய், வீரம் கொண்டவனாக இரு. சாலமோன் கடவுளிடம் ஞானத்தை கேட்டார், கடவுளும் கொடுத்தார். அதை தாவீது அரசு குறிப்பிடவில்லை. மாறாக, நீ கடவுளின் கட்டளைகளை கடைபிடி. தாவீது அரசனுடைய அறிவுரையுடைய சாராம்சம், நீ நெஞ்சுறுதியோடு இரு, கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடி என்று கூறினார். நற்செய்தியை வாசிக்க கேட்டோம். இயேசு 12 சீடர்களையும் அனுப்புகிறார். மக்களுக்கு நற்செய்தியை அறிவிக்க, மனம் மாறுங்கள் என்று அறிவிக்க அனுப்புகிறார். அவ்வாறு அனுப்பப்பட்ட அந்த 12 சீடர்களுடைய வழித்தோன்றல்கள் எண்ணற்றவர்கள், லட்சம் லட்சம் பேர். அதிலே ஒருவர்தான் இந்த நியூ கினியா நாட்டு வயது முதிர்ந்த, கண் பார்வை இழக்கப் போகின்ற அந்த வயது முதிர்ந்த புதிய கிறிஸ்துவர். அன்புள்ளவர்களே, நாம் எல்லோரும் நம்முடைய திருமுழுக்கினாலே
அந்த 12 சீடர்களை போன்று நாமும் அனுப்பப்பட்டிருக்கிறோம். எங்கே அனுப்பப்பட்டிருக்கிறோம்? எங்கு சென்றாலும், நம்முடைய குடும்பத்திலே, பணித்தலங்களிலே, நாம் வாழ்கின்ற இடத்திலே, எங்கு சென்றாலும் நம்முடைய சிந்தனையால், வார்த்தைகளால், வாழ்வால், நடைமுறை பாவனையால் கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும். இதற்காகவே நாம் எல்லோரும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே நாம் அஞ்சா நெஞ்சத்தோடு, வீரத்தோடு, அதே சமயத்தில் கடவுளுடைய கட்டளையை ஏற்று நற்செய்தி வாழ்வை வாழ நமக்கு அருளை கொடுக்குமாறு ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். எல்லோரும் எழுந்திருங்கள். இப்பொழுது நம்முடைய தேவைகளுக்காக, நாம் வாழுகின்ற இந்த உலகின் தேவைகளுக்காக நம்முடைய கருத்துக்களை எல்லாம் இறைவனிடம் சமர்ப்பித்து பக்தியோடு மன்றாடுவோம். இறைவா உந்தன் அருளை வேண்டினோ, எங்கள் குரலை கனிவாய் கேட்பாயே. இறைவா உந்தன் அருளை வேண்டினோ, எங்கள் குரலை கனிவாய் கேட்பாயே. தாய் திருச்சபையை வழி நடத்துகின்ற திருத்தந்தையும் நாயர்களையும் குருக்களையும் கன்னியர்களையும் பாதம் வைக்கின்றோம். உமது அன்பினால் வழி நடத்திட இரக்கத்தின் நிறைவா உமது அருளை இறைஞ்சி வேண்டுகிறோம். இறைவா உந்தன் அருளை வேண்டினோம், எங்கள் குரலை கனிவாய் கேட்பாயே. இறைவா உந்தன் அருளை வேண்டினோம், எங்கள் குரலை கனிவாய் கேட்பாயே. உலகையாளும் தலைவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும் மக்களின் நல்வாழ்வை கருதி போர்க்குணம் துறந்து வன்முறை செயல்களை ஒழித்திட இரக்கத்தின் இறைவா உமது அருளை இறைஞ்சி வேண்டுகிறோம். இறைவா உந்தன் அருளை வேண்டினோம், எங்கள் குரலை கனிவாய் கேட்பாயே. இறைவா உந்தன் அருளை வேண்டினோம், எங்கள் குரலை கனிவாய் கேட்பாயே. பேரன்பை சுவைத்திடும் இறை மக்கள் யாவரும் விசுவாசத்தில் நிலைத்து நின்று கனிந்த உள்ளத்தை அன்போடு பகிர்ந்து உமக்கு சாட்சியாய் நடந்திட இரக்கத்தின் நிறைவா உமது அருளை இறைஞ்சி வேண்டுகிறோம். இறைவா உந்தன் அருளை வேண்டினோம், எங்கள் குரலை கனிவாய் கேட்பாயே. இறைவா உந்தன் அருளை வேண்டினோம், எங்கள் குரலை கனிவாய் கேட்பாயே.
இல்லந்தோறும் இறையாட்சியை ஒளிபரப்பும் மாதா தொலைக்காட்சியில் பொறுப்பாளர்கள் எடுக்கும் முயற்சியை ஆசீர்வதியும். இறையாட்சி உலகில் வளர்ந்திட இரக்கத்தின் நிறைவா உமது அருளை இறைஞ்சி வேண்டுகிறோம். இறைவா உந்தன் அருளை வேண்டினோம். எங்கள் குரலை கனிவாய் கேட்பாயே. இறைவா உந்தன் அருளை வேண்டினோம். எங்கள் குரலை கனிவாய் கேட்பாயே. தந்தையை இறைவாம், உம்முடைய மக்கள் நாங்கள் எங்களுக்காகவும் அகிர்வுல திரு அவைக்காகவும் கேட்டுக்கொண்ட விண்ணப்பங்களையெல்லாம் அன்போடு கண்ணோக்கி எங்களுக்கு அருள வேண்டுமென்று திருமகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். அன்புள்ளவர்களே, நாம் ஒப்பு கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய திருமகன் கிறிஸ்து அனுப்பிய சீடர்களுடைய பணிகளை வியந்து போற்றி நாங்கள் கொண்டு வந்த காணிக்கைகளை மனமு வந்து ஏற்றருளும். இவற்றை கனிவோடு ஏற்று எங்களது மீட்பின் அருட்சாதனமாக மாற்றிட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்க. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனத்தை படைத்தது போன்று மிகுந்த இரக்கத்தினால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானி.
ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்பு அடைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு போற்றுகின்றன. எனவே நாங்கள் விண்ணவர் மன்னவரோடு சேர்ந்து உம்மை கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, இது மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலம் கனிந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே அந்த இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இது என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய ஏற்ற மக்களாக எங்களை தெரிந்து கொண்டே இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடையிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அருள் செல்லும் ராயப்பன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் வருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து வேண்டுவோம். அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள், நோய்கள், துன்பங்கள் அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்களுடைய வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள மன்றாடுகிறோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகையையும் நம்பிக்கையோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையே கண்ணோக்கி உம் திருவுளத்துக்கு ஏற்ப உம் மக்கள் அனைவருக்கும் அமைதியையும் ஒற்றுமையும் அருள் வாழ்வையும் நல வாழ்வையும் அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவரின் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி நற்கருணை, நம்முடைய வாழ்வின் வழியும் உண்மையுமான தெய்வீக உணவு. இந்த தெய்வீக விருந்திற்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் உள்ளத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடணும், என் ஆன்மா நலமடையும். இணையற்ற இறைவாயின் இதயத்தில் எழுந்திடவா, என்றும் இன்று என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாயின் இதயத்தில் எழுந்திடவா, என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. உங்கள் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு
என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. இறைவனின் உதவியின்றி உலகத்தில் எதுவும் நடந்திடுமோ? உருவில்லா இறைவனின் உதவியின்றி உலகத்தில் எதுவும் நடந்திடுமோ? குயிலாகினேன் குரலாகவா, மயிலாகினேன் நடமாடவா, குயிலாகினேன் குரலாகவா, மயிலாகினே நடமாடவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாயின் இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. நற்கருணை வழியாக நம் ஆண்டவரின் உள்ளத்திலே வரவேற்ற நாம் நற்கருணை ஆண்டவரிடம் நம்முடைய குடும்பங்களுக்காக, நம்மிலே நோயுற்றோருக்காக, நம்மிலே கடவுளை மறந்து கோவிலை மறந்து வாழ்வோருக்காக சிறப்பான முறையிலே மௌனமாக ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, மீட்பளிக்கும் கொடையால் வலுவுற்ற பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். அதனால் முடிவில்லா மீட்பின் இந்த உதவியால் உண்மையான நம்பிக்கை என்று மலர்ச்சி வர செய்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி.